எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு அவரை விதை மண் கட்ட போகிறோங்க. முதல் கட்ட நடவடிக்கையாக அவரை விதை மண் கட்டி காய போட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன முதல் கட்ட நடவடிக்கை? அதை ஒன்றும் இல்லை, எலெக்ஷன் பக்கம் வந்துருச்சுங்களா, அதனால அது காற்று கொஞ்சம் அடிச்சிருச்சு, அதனால முதல் கட்ட நடவடிக்கையா? நீ அப்படி இரண்டாம் கட்ட நடவடிக்கை என்ன? இரண்டாம் கட்ட நடவடிக்கையே போய் புத்துல மண் எடுத்துட்டு வந்துங்க. அப்புறம் மூன்றாம் கட்ட நடவடிக்கையா மண்ணெல்லாம் கட்டி போடணுங்க. அது பொழுதோட தான் கட்டி போடணுங்க. வெடி வரைக்கும் ஊறுனா அப்புறம் வெடியால் எந்திரிச்சு காய போடணும். அதனால அதை தனியாக வீடியோ எடுக்கணுங்க. இது இப்போ காத்தாலைங்க. அதனால மண் மட்டும் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் எல்லாம் எடுத்து பருப்பு எடுத்து உடச்சி ரெடியாக வரைக்கும் வீடியோவாக போட்டுறோங்க. பாருங்க, நம்ம பந்தலில் வந்த அவரைங்க இந்த மொச்சம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, இது ஒரு 4 கிலோ பருப்பாட்டை வந்திருக்குதுங்க. இதுக்கு தான் இப்போ இன்னைக்கு மண் கட்டுறதுக்கு மண் எடுக்க போகிறோங்க. ஆத்தா பாலகா, புத்து மண் எடுக்க போகிற ஆத்தா. எனக்கு பாலகா ஒன்றும் தப்பு வராதாத்தா? பாம்பு ஏதாவது வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே உங்ககிட்ட கடப்பாறை கொடுத்து எடுக்க வைக்கிறேன். அப்படியா? எங்க கையெடுக்குவாக்கல புத்துக்குள்ள வழக்கமா என்னன்னா கையெடுச்சோட கடப்பாறை விடுறீங்க. எதுக்கு நான் தள்ளியே வழக்கமான ஒரு அறிவியல் செய்தி என்னன்னா, இது கரையான் புத்து, பாம்பு புத்து இல்ல. ஆனா அதுக்குள்ள பாம்பு வருது. எங்க வருது? சினிமா படத்துல பாத்தியா? நாங்களே ஒரு தடவை எடுத்து சந்து ஓட்டை இருந்தங்காட்டிக்கு உள்ள போய் பூந்துருச்சு. ஏதாவது தவளைவோ எலிவோ முடிக்கிட்டு போயிருக்கு. அப்புறம் உள்ள போய் பூந்து வெளியே வந்திருக்கு. அந்த சமயத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த வாழிடம் கரையான்குரிய வாழிடம். இது பாம்புக்குரிய வாழிடம் இல்ல. இது கரையான் மண் எடுத்து எதுக்கு மண் கட்டுறாங்கன்னு சொல்லுங்க. கரையான் மண் எடுத்து எதுக்கு மண் கட்டி போடுறாங்க பருப்புக்கு? அதுல ஏதாவது அறிவியல் இருக்குதா? அந்த கரையான்ல இருக்கிற அந்த அது எனக்கு தெரியலையே. அது என்ன, ஒண்ணு நைஸா இருக்கு மண்ணு, அடுத்தது இது ரொம்ப நல்லதாம அந்த கரையானுடைய எச்சில வச்சு தான் நான் புத்து கட்டுதுங்க. அதனால அதுல ஒரு மருத்துவ குணம் இருக்கு. கல் சுத்தமா இருக்காது, நைஸா இருக்கு. பருப்பு உடைக்கும் போது கல் இல்லாம உடைச்சிக்கல. பாருங்க, கரையான் புத்து எடுத்தாச்சு. கரையான் புத்து எடுத்தீங்களா? ஆமா, கரையான் புத்துல இருக்கிற மண் எடுத்தாச்சு. சொல்லுங்க. அப்படி உடைச்சாச்சு. ஆமா, போன வருஷம் கொஞ்சம் தவறி இருந்து எடுத்தங்க. நம்ம தவறு போட்டு இருந்தா அதுல இருந்து போன வருஷம் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி வருஷம் அதுலயுமே மண் எடுத்துட்டு போய் இந்த புத்துல இருக்கிற மண் எடுக்கிற காத்தா இன்னைக்கு சிகப்பு சாலை கட்டிட்டு வந்தியா? ஆமா, ஆத்தா சிகப்பு சீலையில் தான் இருக்கு. ஓ ஆமா பாலகா. ஆத்தா பாலகா, மண் எடுத்துட்டாத்தா. மன்னிச்சிட்டேன் பாலகா. எனக்கு ஒரு வேளை பருப்பு சோறு ஆக்கி உன்ற கையால பரிமாறிடு பாலகா. சரிங்க அத்தா, அப்படியே பண்ணிடுறேங்க அத்தா. படையிலே போட்டுறேங்க அத்தா. சரிங்க பாலகா. பாருங்க, அடுத்ததான் மண் கட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டுங்க. மண் கட்டுறதுக்கு எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாங்க. மழை தண்ணி எங்கள் தொட்டியில் நாங்கள் தனியாக பிடிச்சி வச்சுக்கிறோங்க. அப்படியே பைப்பில் இருந்து வர்றது மழை தண்ணி ஊற்றி இந்த மண்ணும் போட்டு புத்து மண் ஏனுங்க. இந்த கிராமத்து விஞ்ஞானிங்கிறாங்கல்ல. ஆமா, கிராமத்து விஞ்ஞானி நீதானோ? கிராமத்து விஞ்ஞானி. இது பாரு, எத்தனை தொழில்நுட்பம். என்ன சொல்ல வர்றீங்க? ஏதோ பார்க்கறத முதல்ல. ஐயோ, சேர் ஊற அடிக்குது அங்கேயும் இங்கேயும். சொல்லுங்க. இப்போ இன்னொரு தொழில்நுட்பம் இருக்குது. அதாவது இந்த நீ சேர குழப்பி இந்த அவரை விதைய மண்ணு கட்டுறையெல்லாம் மண்ணு கட்டி காய வச்சு அப்புறம் நெரிக்கிறது. இதே மாதிரி இப்ப இந்த மண் இருக்குதுல்ல, மண்ணு ஃபேஷியல் பண்றதுக்கு மிகச்சிறந்த இதாமா. புத்து மண் எடுத்து இது மாதிரி குழப்பி முகத்தெல்லாம் பூசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அப்புறம் முகத்தை கழுவிட்டா அப்படி பளபளன்னு இருக்குமாமா. இது எங்க குடிச்சிங்க? எது பேசல? நான் சொல்றேன் நானு, நீ பண்ணிப்பாரு. அப்புறம் உன்னை அடையாளம் தெரியாது. இந்த புத்து மண்ணில் கல்லெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. அதுவும் கூட அப்புறம் இந்த கரையானு இந்த எச்சமெல்லாம் போடுது வருங்க. ஆமாம், அதனால தான் இதை தேடி எடுத்துட்டு வர்றது. நைஸாக இருக்குங்க மண். இது கல் இல்லைங்க, இதெல்லாம் உடையாது. இது ரொம்ப நல்லதுங்க இப்படி மண் கட்டுற இது.
எனக்கு அரைகுறையாக தான் தெரியும், 2-3 தாட்டி தான் மண் கட்டிக்கிறேன். இருந்தாலுமே சரி பருப்பு கிடச்சாச்சு நம்மளுக்கு. எல்லா பருப்புலையும் வர்ற மாதிரி இப்படி தேய்ச்சி இதெல்லாம் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிருக்காங்க பாரு. நல்லா உப்பி வரணுங்க. மறுபடியும் இருக்காம ஒரு 10 மணி கேட்டா. இப்போ மணி எத்தனைங்க? மணி 5 ஆச்சு. 5 போய் சொல்லக்கூடாது. சரி கொஞ்சம் ஒரு 5 வச்சுக்க. மணி 6 இருக்குங்க. மணி 10 மணிக்கு ஒருக்கா மறுபடியும் ஒருக்கா தண்ணி தொளிச்சு நல்லா உப்பிக்கிங்க. அப்போ தான் உப்போடும். அப்போ தான் தொட்டு முழுசாக வெளியில் வருங்க. பாருங்க. இனி அடுத்த ப்ராசஸ் என்ன சொல்லுது? அடுத்ததெல்லாம் எடுத்து மறுபடியும் ஒருக்கா 10 மணிக்கு தண்ணியை எடுத்து கட்டி போட்டுங்க. அப்புறம் வெயில் காய போட்டுறணும். அப்புறம் காலையில் இப்போ நைட்டு கட்டுற பொழுதோட சரி நைட் 10 மணிக்கு ஒருக்கா தண்ணி தெளி மறுபடியும் தண்ணி ஒருக்கா தெளித்து ஈர சாக்கை போட்டு மூடுவாங்க முதல்ல. இப்போ தான் சாக்கு கிடைக்கிறது இல்லைங்களா, அதனால் நல்லா கெட்டியான ஈர துணி போட்டு மூடி வச்சிடுறது. அப்புறம் காலையில் வெயில் வரும்போது எடுத்து விட்ற வேண்டியது பாருங்க. அப்புறம் எப்போ நெரிக்கிறது? இதெல்லாம் காய போட்டு அப்புறம் நெரிக்கிறது. ஓ, மழை தண்ணியில் கட்டணுங்க. மழை தண்ணியில் கட்டுற? ஆமாம், மழை தண்ணி தான். ஓ, எங்கள் தொட்டியில் மழை தண்ணி இருக்குதுங்க. புத்து மண், மழை தண்ணி. புத்து மண், மழை தண்ணி. அடங்கப்பா. பருப்பு செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, பூரா கட்டியாச்சு மண். இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த புத்துக்கண்ணு. இந்த மண்ணை பற்றி ஒரு சிறப்பு, இந்த மண்ணில் என்ன சிறப்பு சொல்லி? இந்த கரையான் வந்து அதனோட உமிழ்நீரில் தான் இந்த கரையான் இது கட்டுதுங்க. இந்த புத்து மண் எடுத்துகிட்டு போய் நிறைய பேர் வீக்கத்துக்கெல்லாம் எங்காவது வீக்கம் இருந்தது, நாங்கள் கட்டி மாதிரி ஏதாவது வகுத்துல இதுலலாம் இருந்தால் இதை எடுத்து பூசுவாங்க. பூசி கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து பூசினாங்கன்னா அந்த கட்டியெல்லாம் வாங்கிரும்பாங்க. அந்த உமிழ்நீருக்கு அவ்வளோ இதுங்களாமா. இதில் பருப்பு செஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க. சில இடங்களில் மண் குளிரெல்லாம் போடுறாங்க. மண் குளிர் இதை தான் பூசி உடம்புல பூசிட்டு ஆமாம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போய் அப்புறம் குளிப்பாங்க. இது அப்படியே மறுபடியும் ஒருக்கா தண்ணி தெளிச்சுதாகும் போது அப்படியே உப்பிக்கு ஊறி அப்புறம் மறுபடியும் உடைக்கும் போது அந்த பொட்டெல்லாம் வெளியில் வந்துருங்க. அதில் ஊறுந்த அந்த தண்ணியில் ஊறுது வரைக்குங்களா, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மண்ணு கட்டின வெறுப்பு எங்காவது பயன்படுத்தாத இருந்தீங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்க. ஆனால் புத்து மண்ணிலேயே கட்டுவாங்களா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் மண்ணில் கட்டுறது, மண் கட்டி போட்ட பருப்பு ரொம்ப நல்லது. பாருங்க எவ்வளோ வந்துக்குது. இது அப்படியே ஈரமான ஒரு சாக்கு போட்டு இப்படி மாதிரி கிராமத்து மரபு ரீதியான அறிவுகளை உங்க மூளை எங்கங்கே தேக்கி வச்சிருக்குது இல்லையா, சமயம் வர்றபோது வெளிப்பட்டுருது. அது ஏதோ அப்புறம் பார்க்குறது சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது தாங்க செய்வாங்க. முதல்ல வாங்கிட்டு வந்து முழு பருப்பாக தான் தேவர பருப்புலாம் வாங்கிட்டு வருவாங்க. தேவர அவரையெல்லாம் இந்த மாதிரி மண் கட்டி போட்டு உடச்சி பருப்பு பண்ணி வச்சுக்குவாங்க. அப்போல்லாம் தோட்டத்தில் இல்லைன்னா தோட்டத்தில் போடுவாங்க பார்த்தீங்களா. அவ்வளோதான், மண் அவ்வளோக்கா தீரில் வரும். இது பூரா இப்படி இப்போ இந்த மிச்சம் இருக்குதுல்ல இந்த மண். ஆமாம், இந்த மண் எடுத்து மூஞ்சிக்கு பேசியில் போட்டு பாரு. மூஞ்சி ஒன்றும் ஆகாது. இதை நீ அப்படியே வச்சுட்டு இருந்து காலையில் எடுத்து போட்டதை 2 நாளில் காஞ்சி போகுங்க. அப்புறம் மறுபடியும் உடச்சி மண் இத்தனையும் ஒட்டிக்குமான ஒட்டாதுங்கல்ல, காஞ்சி முடியும் போது எல்லாம் போயிடும். பாருங்க அப்படியே ஈரத்துணி போட்டு சாக்கு போட்டு தான் மூடுவாங்க. அந்த அரிசி சாக்கு இருக்கும் பாருங்க முதல்ல. இப்போ அரிசி சாக்கு இல்லை, இப்போல்லாம் வர்றதே இல்லைங்க அரிசி சாக்கு. அதனால் இதை போட்டு மூடி வச்சுக்கிறேன். பாருங்க இது அப்படியே ஓரத்தில் வச்சுட்டு இருந்து மறுபடியும் 10 மணிக்கு ஒருக்கா கட்டிட்டு அப்புறம் காலையில் எடுத்து இழுத்து விட்ற வேண்டியதை. அப்புறம் உடச்சி பருப்பு செஞ்சு சாப்பிட வேண்டியது. ஒரு வழியாக மண் கட்டி போட்டு 2 நாளாக காஞ்சி எடுத்துட்டுங்க. பாருங்க இதை நீ இந்த மண்ணையெல்லாம் தேய்ச்சி விட்டு இப்படி தேய்ச்சி எடுத்துட்டோங்கன்னா அப்புறம் உடச்சிடலாங்க. அப்புறம் பருப்பு புடச்சி எடுத்து அப்புறம் பருப்பு செய்ய வேண்டியதை.
என்னன்னா ஆரோக்கியமா இருக்கிறத சாப்பிட்டோம்னா ஆஸ்பத்திரி செலவு கம்மியாயிக்குங்க. ஒண்ணுமில்ல, ஆரோக்கியம் கெட்டு போனது சாப்பிட்டோம்னா அப்புறம் போய் ஆஸ்பத்திரி படியே ஏறி ஏறி உட்காந்துட்டு அங்கேயே நாள் கணக்குல வாக்கிங் போறான்ட்டு போறாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல பார்த்தா வாக்கிங் ட்ரெஸ்ஸோட காலையில் எண்ணெய் பலகாரத்தை வாங்கி சும்மா கப்பு கப்புன்னு அடிக்கிறாங்க டீயோட சேர்ந்துட்டு. வாக்கிங் எதுக்கு போனாங்க அப்படிங்கிறது ஒரு வேளை சம்சாரத்துக்கு தப்பிச்சுட்டு வாக்கிங் போகிறேன்ட்டு வந்து காலையிலே வடை அடிச்சிட்டு போகிறாங்களா எதுவும் தெரியல. அது அப்படியே இருந்தாலும் இருக்கலாம் வேணுமோ. வீட்டில் போய் பசிக்கல எனக்கு போதுன்னு ஆக்டிங் பண்ணுறது போல தெரியுது பார்த்தா. இனி இந்த பருப்பு அடுத்து என்ன பண்ணணும்? பருப்பு நீ அடுத்ததாக உடைக்க வேண்டியதானுங்க போட்டு ராய்க்கல்ல. இப்போ இந்த மண்ணெல்லாம் பாருங்க மண் வருது பார்த்தீங்களா? ஆமாம். மண் அப்படி எல்லாம் எடுத்து மேலால் எல்லாம் எடுத்துட்டு தேய்ச்சிட்டு உடச்சி அப்புறம் புடச்சி ஒரு இது பாருங்க, சின்ன ஒரு 2-3 கிலோ பருப்பு வரும். ஏதாவது 2-3 அவ்வளோதான் வரும் என்னமோ. அதுக்கு எவ்வளோ செலவாயிருக்குது தெரியல. 1 கிலோ பருப்பு இது கணக்கு போட்டால் என்ன ரேட் வரும்? 1 கிலோ இது கணக்கு போட்டால் 1 கிலோ 500 ரூபா கொடுத்தாலும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிலோ கணக்கில் அப்படியே போட்டு மூட்டை மூட்டையாக போட்டு இது பண்ணாதான் கட்டுப்படி. இப்படி அரை குறையாவெல்லாம் பண்ணோம்னா இப்படித்தான் வருங்க. எங்க முரத்தில் போட முரத்தில் உடச்ச மண் வந்து மேலே அடிச்சு பரவாயில்லையா? பரவாயில்ல பரவாயில்ல. இந்த முரத்தை வச்சு என்னென்ன இதில் பண்ணுவோம்? புடைக்கிறது, நேம்புறது. அப்புறம் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா நெல்லெல்லாம் அரைச்சிட்டு வந்தா வெட்டுக்கல் விடுதும்பாங்க. இப்படி வச்சுட்டு அதை இப்படி எடுப்பு இப்படி பண்ணுவாங்க பாருங்க. நம்மளுக்கெல்லாம் வராது இது. இப்படி பண்ணி எப்படியே பண்ணுவாங்க. அது சங்கி நீங்கள் வந்து நிற்கும். இது ஒரு வழியாக மண்ணெல்லாம் தேய்ச்சி எல்லாம் புடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. மண் பறக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலிங்கண்ணே புடைக்கிறத பாருங்க. புடைக்கிறப்போ புடைச்சானா அவ்வளோதான், இந்த பருப்பு ரெடி. இதுலேயும் முழு பருப்பெல்லாம் உழுதுங்க. மறுபடியும் எடுத்து போட்டு அப்புறம் பருப்பு 4 உடஞ்சிடும். 4 உடஞ்சா குறைனையாக எடுத்து தனியாக வச்சுக்கிறதேன். அதை தனியாக வேக போட்டு வரும். அது தனி சாம்பார் தனியாக போட வேண்டியதுங்க. வெந்தானா குறைனை அதெல்லாம் தனியாக தெரியுதுங்களா? இங்கே இருக்கு தோட்டைக்குதுங்களா? இதுக்குள்ளே போய் சிக்கி தூக்கி விடணும். தூக்கி விட்டோம்னா இப்படி தூக்கி விட்டோம்னா இதுக்குள்ளே சிக்குங்களே. அப்பப்போ தூக்கி விட்டு நெரிக்கணும். வேகமாக நெரிச்சா முழுசாக வெளியில் வந்து ஒரு வழியாக நெரிச்சு நல்லா புடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. பாருங்க இது வந்திருக்குது. முழுசாக எனக்கு பிரிக்கிறதுக்கு வராதுங்க. மொத்தமாக பொட்டை மட்டும் புடச்சி எடுத்துக்கிறேங்க. பாரு இதில் முழு அவரையெல்லாம் இருக்குதுங்களா? முழு அவரை குறைனையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சுந்தரியமாக வந்தால் தான் கரெக்டாக சுத்தமாக எடுத்து கொடுத்துருவாங்க. எனக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் அரைகுறை தானுங்க. தனியாக பிரித்து எடுக்கணும். புடச்சி எடுத்துட்டு தொட்டு இதெல்லாங்க எப்படி வந்துருக்குதுன்னு சொல்லுங்க. இப்போவே சாம்பார் செஞ்சு சாப்பிடணும் போல தெரியுது. சரி அப்படின்னு இன்னைக்கு நீ உங்கள் கையால் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுக்குவேன் நானும் சேர்ந்து. ஏன்னா இவ்வளோ வேலை செஞ்சுட்டேன். இன்னைக்கு நாள் சரியில்லை, அடுத்த வாரத்தில் ஒரு நாள் பார்த்துக்கலாம். சரி அவ்வளோதாங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கு வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.